வெல்கம் ஸ்டூடெண்ட். ஐம் கணேசன். ஸோ இப்போ இந்த சம் பார்க்கலாம். இப்போ இந்த சம் பார்த்தோம்னா evaluate integral 0 to pi log of 1 plus cos x dx. ஸோ இதை பார்க்க சின்னதாக தெரிஞ்சாலும் இந்த சம் ரொம்ப லென்த்தியான சம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. சரி, இப்போ இந்த சம் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த அந்த இன்டகரலை வந்து நான் ஐன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு integral 0 to pi log of 1 plus cos x into dx. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சம்ல வந்து நான் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறேன். ஸோ என்ன ப்ராப்பர்ட்டினா நம்மளுக்கு ரெகுலராக தெரிஞ்ச அந்த ப்ராப்பர்ட்டி தான். இன்டெகிரல் 0 to a f of x dxன்னு வந்துச்சுன்னா அதை இன்டெகிரல் 0 to a f of a minus x dx. ஸோ இது ரெகுலராக யூஸ் பண்ற இந்த ப்ராப்பர்ட்டி தான் நான் இங்கே யூஸ் பண்ண போறேன். ஸோ இன்டெகிரல் 0 to a log of 1 plus cos pi minus x. ஸோ a இருக்க இடத்துல லிமிட்ல வந்து பை இருக்கு. ஸோ pi minus x dx அப்படின்னு போட்டுக்கலாம் into dx. பட் நம்ம cos 180 minus theta, ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். ஸோ log of cos 180 minus thetaன்றது minus cos theta. ஸோ 1 minus cos x ஆயிடும் into dx. ஸோ இதை வந்து நான் ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ நான் என்ன சொன்ன ப்ராப்பர்ட்டி ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன்னா cos of 180 minus theta pi minus theta is equal to minus cos theta. ஸோ cos 180 minus theta ஓட ஃபார்முலா வந்து நான் வந்து யூஸ் பண்றேன். 180 minus theta. ஸோ அந்த ஃபார்முலா வந்து நான் யூஸ் பண்ணி போடுறேன். ஓகே, ஸோ இப்போ இதுல இந்த ரெண்டுத்தையும் நம்ம இதையும் செகண்ட் ஈக்குவேஷன் இப்போ நம்மளுக்கு வந்து ஐ. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். ஆடிங் 1 and 2. ஆடிங் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது ஐ பிளஸ் ஐ 2i அப்படின்னு வந்துடும். ஐ பிளஸ் ஐ 2i which is equal to integral 0 to pi log of 1 plus cos x into dx plus integral 0 to pi log of 1 plus cos x dx. ஸோ இது ரொம்ப பெரிய சில சில ஸ்டெப்ஸ்லாம் நம்ம ஸ்கிப் பண்றது தப்பில்லை. ஏன்னா இதுவே இந்த ஸ்டெப் நான் ஸ்கிப் பண்ணியிருக்கலாம். இப்போ நம்ம வந்து லாக்ல இன்டெகிரல் வந்து காமனா வெளியில எடுத்துட்டு உள்ள இருக்க டேர்ம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது log m plus log n அப்படின்னு பார்க்கும்போது log mn வந்துடும். ஸோ அப்போ அது 1 plus cos x into 1 minus cos x அப்படின்னு டைரக்டா எழுதிக்கலாம் into dx. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து a plus b into a minus b இருக்கு பாருங்க. 1 plus cos x into 1 minus cos x நம்ம எப்படி எழுதலாம்னா a plus b into a minus b a square minus b square அப்படின்னு சொல்லி மாத்திக்கலாம் into dx. இப்போ 1 minus cos square வந்து உங்களுக்கு தெரியும் sin square x. ஸோ integral 0 to pi log of sin square x dx அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லாக் ப்ராப்பர்ட்டி படி பவர்ல இருக்க நம்பர் வந்து ஃப்ரண்ட்ல வந்துடும். ஸோ அதே மாதிரி இந்த சைடு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு 2iன்னு இருக்கு. ஏன்னா ஐ பிளஸ் ஐ 2i நான் மேலே போட்டேன். அதுதான் லாக்ல வந்து பவர்ல இருக்குது ஃப்ரண்ட்ல கொண்டு வந்தீங்கன்னா அப்போ இது என்ன ஆயிடும்னா 2 log of sin x into dx அப்படின்னு வந்துடும். ஸோ இதுல நான் என்ன பண்ணலாம், இந்த 2க்கு 2 கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ கேன்சல் பண்ணிட்டா உங்களுக்கு என்ன வருதுன்னா i is equal to integral 0 to pi log of sin x dx. ஸோ இதை வேணா நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ கொடுத்துருக்க இன்டெகிரல் நம்மளுக்கு 0 to pi log sin x அப்படின்னு மாறி இருக்கு. ஸோ இப்போ இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன், ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறேன். லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 0 to pi அப்படின்னு இருக்கு. ஸோ 0 to pi க்கு நடுவுல தான் நம்மளுக்கு π/2 இருக்கு. அப்போ 0 to pi நம்ம எப்படி சொல்லலாம்னா 2 times of 0 to π/2 அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால நான் என்ன செய்யறேன், 2 times of integral 0 to π/2 log of sin x into dx அப்படின்னு இருக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வழக்கமா யூஸ் பண்ற அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றேன். 2 times of 0 to π/2 log of sin π/2 minus x into dx அப்படின்னு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுல பாத்தீங்கன்னா
நான் இதை தேர்ட் ஈக்குவேஷன் எடுக்கிறத விட இதை தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். ஸோ அதனால நம்ம அதை வேணா தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இது எடுத்துருவோம், நம்மளுக்கு வேண்டாம். ஓகே, இப்போ அகைன் sin 90 மைனஸ் தீட்டா வந்து காஸ் தீட்டான்னு தெரியும். ஸோ அதனால log pi by 2 log ஆஃப் sin 90 மைனஸ் தீட்டா காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இதை நம்மளுக்கு வந்து இதுவும் நம்மளுக்கு ஐ தான், இதுவும் நம்மளுக்கு ஐ தான். ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து நான் ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணலாம். இது தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷன் ஆட் பண்ண போறேன். ஸோ ஆடிங் தேர்ட் ஈக்குவேஷன் அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறேன். அப்போ ஐ பிளஸ் ஐ டூ ஐ. அப்போ ஒரு இடத்துலயும் டூ காமனா வெளியில எடுத்துட்டு இன்டெகிரல் 0 டு பை பை 2 log ஆஃப் sin x பிளஸ் log ஆஃப் cos x இன்டு dx இப்படி போட்டுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டூக்கு இந்த டூ கேன்சல் ஆயிடும். அப்போ லாக் ப்ராப்பர்ட்டி படி log m பிளஸ் log n அப்படின்னு பார்க்கும்போது log m பிளஸ் log n வந்து எழுதிக்கலாம். ஸோ அதனால இதை வந்து i இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் 0 டு பை பை 2 log sin x plus log cos x என்பது log sin x into cos x dx அப்படின்னு எழுதிக்கலாம். Because of log property, log m plus log n is equal to log mn அந்த ப்ராப்பர்ட்டி தான் நான் இங்க யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஒன் ஆஃப் த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா, அதாவது sin 2a is equal to 2 sin a cos a அப்படி எழுதலாம். பட் இங்க ஒன்லி sin x cos x தான் இருக்கு. அப்போ அது எப்படி எழுதலாம்னா sin 2a டிவைடட் பை 2 அப்படின்றது sin a cos a அப்படின்றது. சரிங்களா? ஸோ sin x cos x பதிலா sin 2x by 2 அப்படின்றத அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ I is equal to integral 0 to pi by 2 log of sin 2x divided by 2 using this formula. Again log ப்ராப்பர்ட்டி படி log m by n பைல இருந்தா அது மைனஸ்ல எழுதலாம். சரிங்களா? ஸோ இன்டெகிரல் 0 to pi by 2 log of sin 2x minus log 2. ஸோ நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி சம் லென்த்தி சம்னால ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நிறைய ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். அதனால சம் கொஞ்சம் பெருசா போற மாதிரி இருக்கும். கவனிங்க, இட்ஸ் நாட் ஸோ ஈஸி ப்ராப்ளம். சரி, ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றோம், இந்த ரெண்டு பார்ட்டா பிரிக்கலாம். இந்த ரெண்டு பார்ட்டா பிரிச்சுங்கன்னா இன்டெகிரல் 0 to pi by 2 log sin 2x into dx minus integral 0 to pi by 2 log 2 into dx. ஸோ இதில் இந்த செகண்ட் இன்டெகிரல் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு அதை ஈஸியாக இன்டகிரேட் பண்ணிடலாம். பட் இதுல வந்து நம்ம சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணணும். என்ன சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, அந்த t ஈக்குவல் டு 2x 2x நான் tன்னு எடுத்துக்கிறேன். அப்போ dt ஈக்குவல் டு 2dx. அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா லிமிட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ லிமிட்ல நம்ம மாற்றணும். லிமிட் எப்படி மாற்றணும் அப்படின்னா, இப்போ இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் லிமிட் டி லிமிட். எக்ஸ் லிமிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸ் வந்து 0 to pi by 2. அப்போ டி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எக்ஸுக்கு 0 அப்படின்னு இதுல போட்டீங்கன்னா 2 into 0 0. அதே மாதிரி எக்ஸுக்கு பை பை 2 அப்படின்றது அதுலேயே கொண்டு வந்து போட்டீங்கன்னா 2 2 கேன்சல் ஆனா பை. அப்போ 0 to pi by 2ன்றது எப்படி மாறுதுன்னா 0 to pi அப்படின்னு நம்மளுக்கு மாறுது. ஸோ இதை தான் நான் வந்து இன்டகிரேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஸோ அட் த சேம் டைம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நம்மளுக்கு வந்து ஐ தான் இருக்கு. ஸோ அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்டகிரல் 0 to pi log ஆஃப் sin 2x 2x தான் டீன்னு எடுத்துக்கிட்டேன், அதனால வெறும் டி dx dx பாத்தீங்கன்னா dt by 2, இந்த 2 வந்து கீழே இறக்கிக்கலாம். ஸோ dt by 2 மைனஸ் இந்த log 2 வெளியில எடுத்துக்கிட்டு dx இன்டர்வல் பண்ணா x, அதுக்கான லிமிட் வந்து 0 to pi by 2. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்டகிரேஷன்ல ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, டெஃபினைட் இன்டகிரல் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இன்டகிரல் a to b f of x dx can be written as integral a to b f of t dt.
அதாவது இந்த வேரியபிள்ஸ் ஆர் டம்மி வேரியபிள். அப்போ எக்ஸுக்கு பதிலா டி போடலாம், டீக்கு பதிலா எக்ஸ் போடலாம். ஸோ இங்க நான் டி கொடுத்துருந்தேன், நான் எக்ஸ் மாத்திக்கிறேன். இந்த 1/2 வெளியில எடுத்துருங்க. 1/2 வெளியில எடுத்துட்டீங்கன்னா இன்டெகிரல் 0 to pi log sin x tக்கு பதிலா x into dx மைனஸ் log 2 லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா pi/2. இப்போ இதை தான் நம்ம ஐன்னு எடுத்துருக்கோம். மேல பாருங்களேன், நம்ம எடுத்துருக்க தேர்ட் ஈக்குவேஷனுக்கு மேல இருக்கிற ஈக்குவேஷன் 0 to pi log sin x dx தான் ஐ. ஸோ அதன்படி இங்க 0 to pi log sin x dx நம்ம ஐன்னு எடுத்துக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஐ இருக்கு, ரைட் ஹேண்ட் சைட்ல 1/2 ஐ மைனஸ் இது வந்து pi/2 log 2 அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த 1/2 ஐ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா ஐ மைனஸ் 1/2 ஐ which is equal to minus pi/2 log 2. சப்ராக்ட் பண்ணீங்கன்னா ஐல 1/2 ஐ 1 மைனஸ் ஆஃப் வந்து ஆஃப், இப்போ 1/2 ஐ அப்படின்னு வரும், which is equal to minus pi/2 log 2. ஸோ இதுல நம்மளுக்கு இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ ஃபைனல் நம்மளுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஐ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பை லாக் 2 அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் பை லாக் 2ன்றது தான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். இன்டெகிரல் 0 to pi log of 1 plus cos x dx is equal to minus pi log 2. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளவுதான்.